Hi friends, இன்னைக்கு நம்ம வரகுல பொங்கல் பார்க்க போறோம். இது வரகரிசி. இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுல பொங்கல் செய்ய போறோம். இது வந்து பாசிப்பருப்பு. இப்போ இந்த வரகரிசி வந்து இந்த கிளாஸ்ல ஒரு டம்ளர் போட்டுருக்கேன் நானு. இது பாசிப்பருப்பு வந்து இந்த கிளாஸ்ல 1/2 டம்ளர் போட்டுருக்கேன். இது மேலேயும் போடலாம், நல்லா டேஸ்டா தான் இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. வரகரிசி ஊற வச்சிருக்கோம். இது ஒரு 4-5 வாட்டி நல்லா கழுவிட்டு வரகரிசி சிறுபருப்பு ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு தண்ணி ஒரு 6 டம்ளர் ஊற்றிருக்கோம். இதை வந்து நம்ம வேக வைக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு, கொஞ்சோண்டு நெய் போட்டுக்கலாம். இது இப்போ ஒரு 4-5 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு 4 விசில் வரட்டும், 4-5 விசில் கூட வரட்டும். அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிடலாம். தேங்காய் சட்னி அரைக்கலாம். இதுக்கு தேவையானது வந்து தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, உடைச்ச கடலை. தேங்காய் போட்டு ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு இது கொஞ்சம் அரைச்சிக்கலாம் லைட்டாக. தேங்காய் இப்போ நம்ம அரைச்சிருக்கோம். இது கூட உடைச்சக்கடலை போட்டுக்கலாம். உடைச்சக்கடலை, பூண்டு, பச்சை மிளகாய், கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். சட்னி அரைச்சி தாளித்து வச்சுருக்கோம். இப்போ இது பொங்கல் ரெடியாக இருக்குது. பொங்கல் பண்ணலாம். இப்போ பொங்கல் ஸ்டீம் இறங்கிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். பொங்கல் பாருங்கள் நல்லா வந்திருக்கு. தலைன்னு இருக்கு பாருங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு நம்ம நெய் ஊற்றி தாளிச்சுக்கலாம். நெய் போட்டிருக்கேன். ஒரு மிளகு சீரகம் வச்சுருக்கேன் பாருங்க, அதில் போட்டுருக்கேன். கொஞ்சம் வதக்கிட்டு இது வந்து இஞ்சி துருவி வச்சுருக்கோம், அதை போட்டுருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வதக்கிக்கோங்க நல்லா. வதக்கிட்டு இந்த தாளிப்பை பொங்கல்ல கொட்டிக்கோங்க. வரகு பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இது வீக்லி ஒன்ஸ் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் கொடுங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். பிபி சுகர் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்லாம். இது ரொம்ப நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது மிளகுலாம் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, மிளகுலாம் சாப்பிடுங்க. மிளகு, சீரகம் எல்லாமே போட்டிருக்கேன். வேணும்னா நீங்கள் பெருங்காயமும் போட்டுக்கலாம் கொஞ்சம். அவ்வளோதான். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும்.